வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஆளுநரின் பேச்சால் திமுக வளர்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தேசிய பெண் குழந்தைகள் தினம் பிரதமர் மோடி வாழ்த்து. தமிழ்நாட்டின் அடையாளங்களை அழிக்க ஆளுநர் முயற்சி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். பெரியார் சிந்தனைகளை யாராலும் அழிக்க முடியாது. சபாநாயகர் அப்பாவு காட்டம். வாடகை கார் நிறுவனங்கள் மீது பொதுமக்கள் புகார். தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் நோட்டீஸ். ஆளுநரின் பேச்சு திமுகவை வளர்க்கிறது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாம் தமிழர் மாவட்ட செயலாளர்கள் 8 பேர் உட்பட 2000 பேர் மற்றும் பிற கட்சியினரை சேர்ந்த 1000 பேர் என மொத்தம் 3000 பேர் திமுகவில் இணைந்துள்ளனர். அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நினைவு பரிசாக பெரியார் சிலையை வழங்கினார்கள். அதன் பின்னர் பேசிய அவர் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்றும் ஏழை எளிய மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் இவ்வியக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் கவர்னரின் பேச்சுக்கள் தான் திமுகவை வளர்க்கிறது என்றும் அதனால் ஆளுநரை மாற்ற வேண்டாம் என்றும் இதே ஆளுநர் தமிழ்நாட்டிற்கு தொடர வேண்டும் என பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் 7வது முறையாக திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் உறுதி அளித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் பெண் குழந்தையின் சாதனைகள் குறித்து இந்தியா பெருமை கொள்கிறது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தேசிய பெண் குழந்தைகள் தினத்தில் பெண் குழந்தைக்கு தொடர்ந்து அதிகாரம் அளிப்பதற்கும் அவர்களுக்கான வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கும் தங்கள் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துவதாகவும் அனைத்து துறைகளிலும் பெண் குழந்தையின் சாதனைகள் குறித்து இந்தியா பெருமை கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பெண் குழந்தைகளை மேம்படுத்தும் கல்வி, தொழில்நுட்பம், திறன்கள் மற்றும் சுகாதார பராமரிப்பு போன்ற துறைகளில் ஒன்றிய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் அடையாளங்களை அழிக்க ஆளுநர் முயற்சி செய்வதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை ஒன்றிய அரசு ரத்து செய்துள்ளது. இது தொடர்பாக தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்துவோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியதை செய்து காட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேலும் வருகின்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றி பெறும் என்றும் மாற்று கட்சியில் இருந்து திமுகவில் இணைய தயக்கத்துடன் இருப்பவர்களை இணைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாட்டின் அடையாளங்களை ஆளுநர் ஆர்.என். ரவி அழிக்க முயற்சிப்பதாகவும் விமர்சித்துள்ளார். பெரியார் சிந்தனைகளை யாராலும் அழிக்க முடியாது என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். தந்தை பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல்வேறு அவதூறு கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார். இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் சபாநாயகர் அப்பாவு வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில், உலகம் இருக்கும் வரை பெரியாரின் சிந்தனைகளை யாராலும் அழிக்க முடியாது என்றும் தற்போது மாணவ மாணவிகள் பெரியாரின் சிந்தனைகள் குறித்த புத்தகத்தை வாங்கி படித்து அதன் வழி நடப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழக ஆளுநர் தனக்குரிய கடமைகளை செய்யவில்லை என்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவர் நடக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுதான் என கவர்னர் கூறியதற்கு நன்றி தெரிவித்துள்ளார். கைபேசி செயலிகள் மூலம் செயல்படும் வாடகை கார் நிறுவனங்களான ஓலா, யூபர் ஆகியவற்றுக்கு தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கைபேசி செயலி மூலம் வாடகை கார், ஆட்டோ பயன்படுத்தும் சேவையை ஓலா, யூபர் நிறுவனங்கள் அளித்து வருகின்றனர். இந்நிலையில் ஒரே இடத்திற்கு பயணிப்பதற்கு ஆண்ட்ராய்டு கைபேசி மூலம் பதிவு செய்தால் சற்று குறைவான கட்டணமும், ஆப்பிள் ஐபோன் மூலம் பதிவு செய்தால் சற்று கூடுதல் கட்டணமும் வசூலிக்கப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளது. இது தொடர்பாக தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்திற்கு பொதுமக்களிடம் இருந்து புகார்கள் எழுந்தது. இதனை அடுத்து அந்த நிறுவனங்களிடம் விளக்கம் கேட்டு தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது
இது தொடர்பாக ஒன்றிய நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இந்தியாவில் நுகர்வோரை சுரண்டும் நடவடிக்கையில் யார் ஈடுபட்டாலும் அதனை அரசு சகித்துக் கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். கட்டண விவகாரம் தொடர்பான குற்றச்சாட்டுக்கு ஓலா நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் தொண்டர்கள் மீது நீலாங்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டை முற்றுகையிடுவோம் மே 17 இயக்கத்தினர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு அறிவித்திருந்தனர். அதன்படி பெரியாரிய உணர்வாளர்கள் வீட்டை முற்றுகையிட முயன்று அவரது உருவ பொம்மையை எரித்தும் பெரியாரிய உணர்வாளர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். இதனை அடுத்து தடுப்புகளை மீறி செல்ல முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் சென்னை நீலாங்கரை காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சீமானுக்கு ஆதரவாக அவரது வீட்டில் உருட்டு கட்டையுடன் திரண்ட நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் 150 பேர் மீது அனுமதியின்றி கூட்டம் கூட்டியது உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற 31ஆம் தேதி ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகின்ற 31ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் தமிழக பாஜக பொறுப்பாளர் கிஷன் ரெட்டி தலைமையில் அடுத்த மாநில தலைவர் யார் என்பது குறித்தும் கட்சியை வலுப்படுத்துவது உட்பட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் அருகே இறந்தும் தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்து 8 பேருக்கு மறுவாழ்க்கை கொடுத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஈக்காட்டூர் பகுதியை சேர்ந்த நிக்கல்சன் தனது இருசக்கர வாகனத்தில் கடந்த ஜனவரி 17ஆம் தேதி சிப்காட் அருகே ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளானது. அதன் பின்னர் சேலையூரில் உள்ள பாரத் மல்டி ஸ்பெஷாலிட்டி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் மூளைச்சாவு அடைந்துள்ளார். இதனை அடுத்து அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய அவரின் குடும்பத்தினர் முன்வரவே நேற்று இரவு அவரது உடல் உறுப்புகள் பிற மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது குறித்து பேசிய மருத்துவர் இளங்கோ, உடல் உறுப்புகளை தானம் செய்பவர்களிடம் எந்த ஒரு பணமும் கேட்கப்படாது என்பதனால் உடல் உறுப்புகளை தானம் செய்ய பலரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுனால அட்லீஸ்ட் ஒரு 8 பேருடைய வாழ்வுல ஒரு மறுவாழ்வு உண்டாகும். That's the main thing. அதாவது இந்த உறுப்பு தானம் வந்து இன்னொரு செகண்ட் சான்ஸ், லைஃப்ல ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கறதுக்கு இருக்கும். உண்மையிலே இது ஒரு டிராஜிக் ஒரு சம்பவம் தான், ஒரு ஆக்சிடென்ட். இவர் வந்து ரோட் 2 வீலர்ல போயிட்டு இருக்கிறப்ப ஹெல்மெட் போடாமல் போயிருக்காரு. அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து பிரெயின் சிவியரா டேமேஜ் ஆனதுனால இந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு. இவர் உயிர் பிழைக்கக்கூடிய சாத்தியதை வந்து ரொம்ப குறைவாயிரும். அந்த சமயத்துல மூளைசாவு அடைஞ்சிட்டாரான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அவருடைய மூளைசாவு அடைஞ்சது தெரிஞ்சதுனால உறுப்பு தானம் கொடுக்கறதுக்கு அவங்க ஃபேமிலி வந்து முன் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுனால சமுதாயத்துல அட்லீஸ்ட் ஒரு 8 பேருடைய லைஃப்ல நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும். கண் தானம், இப்போ இவர் கொடுக்கறது வந்து லங்ஸ், ஹார்ட், கிட்னிஸ் அண்ட் லிவர், இப்படி 4 உறுப்புகளை கொடுத்துருக்காங்க. நாங்கள் டாக்டரை பார்த்து அவங்க வந்து சொல்லும் போது மண்டையில் பெரிய கிராக் ஏற்பட்டு அவர் மூளைசாவு அடைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் 2 நாள் வச்சுருந்தோம். 2 நாள் கழிச்சு சொன்னாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, மூளைச்சாவு ஆயிடுச்சுட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசி நிமிஷம் வரையும் மூளைச்சாவு இருந்தாலும் அவரோட இதயம் வந்து துடிச்சிட்டே தான் இருந்துச்சு. இதயம் துடிச்சிருக்க அந்த கடைசி தருணம் என்ன பண்ணலாம் நாங்கள் முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது ஆஸ்பத்திரியோட மேனேஜ்மெண்ட்ல வந்து உங்களால் அவங்க பேசிட்டு எங்களோட உடலுக்கு தானம் இருந்தால் உங்களால் பண்ண முடியுமான்னு பேசி கொண்டு இருந்தாங்க. நாங்கள் யோசித்தோம், குடும்பத்தில் மொத்தமாக நாங்கள் கலந்துரையாடி பேசி போகிற தருணத்தில் மண்ணுக்கு போக வேண்டியது 4 மனுஷங்களுக்கு போட்டோன்னு நாங்கள் முடிவு எடுத்து எங்களோட நிக்கல்சனோட உடல் உறுப்புகளை வந்து தானம் செய்யலான்னு முடிவு பண்ணி இன்னைக்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். இந்த உடல் உறுப்புகளை வந்து பல மனுஷங்களுக்கு போகுது, ஒரு ஆஸ்பத்திரி ஒரு மனுஷங்களுக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க.
அரியலூரில் மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினத்தை ஒட்டி நடைபெறும் ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொள்வது குறித்து மதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரியலூர் மாவட்ட மதிமுக அலுவலகத்தில் மதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் மாவட்ட செயலாளர் ராமநாதன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், வருகின்ற 25ஆம் தேதி அன்று திருச்சி தென்னூர் உழவர் சந்தையில் இருந்து விராலிமலை சண்முகம் நினைவிடம் வரை ஊர்வலம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். மேலும் கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற திரளானோர் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இக்கூட்டத்தில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் தங்கவேலு உள்ளிட்ட மதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திமுக ஐசிஎஃப் லேபர் யூனியனுடன் என்பிஎஸ் தொழிற்சங்கம் இணைந்துள்ளது. சென்னை ஐசிஎஃப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக ஐசிஎஃப் லேபர் யூனியனுடன் என்பிஎஸ் தொழிற்சங்கம் இணைக்கப்பட்டது. திமுக ஐசிஎஃப் லேபர் யூனியன் தலைவர் ரமேஷ் மற்றும் பொதுச் செயலாளர் முரளிதரன் முன்னிலையில் என்பிஎஸ் தொழிற்சங்க நிர்வாகிகள் தொழிற்சங்கத்தினர் தங்களை இணைத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக ஐசிஎஃப் லேபர் யூனியன் பொதுச் செயலாளர் முரளிதரன், திமுக ஐசிஎஃப் லேபர் யூனியனில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ள என்பிஎஸ் நிர்வாகிகள் அனைவரையும் வரவேற்பதாகவும் இனி ஒற்றுமையாக செயல்பட்டு தொழிலாளர்களுக்கு தேவையான உரிமைகளை பெற்றுத்தர போராடுவோம் என்றும் தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு பின் தன் மீது பாலியல் வழக்கு வந்துவிடும் என்ற அச்சத்தில் பெரியார் குறித்தும் திராவிடம் குறித்தும் சீமான் பேசி வருவதாக திராவிடர் இயக்க தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் வீரபாண்டியன் விமர்சனம் செய்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு அரசு மற்றும் அரசியல் நிகழ்ச்சிகளில் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் பங்கேற்றார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றத்தில் பாலியல் குற்றங்கள் மீதான தண்டனை கடுமையாக்கப்பட்டு அந்த சட்டங்களுக்கு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி பாலியல் ரீதியான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மேலும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தொடர்பில் இருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது. எனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு பின் தன் மீது பாலியல் வழக்கு வந்துவிடும் என்ற அச்சத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மற்றும் பெரியார் குறித்து கடுமையான வார்த்தைகளால் சீமான் பேசி வருவதாக விமர்சனம் செய்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை பார்த்துதான் சீமான் பயப்படுவதாகவும், அப்படி பேசினால் மட்டுமே பழைய குற்றச்சாட்டுகளை பலரும் மறந்து விடுவார்கள் என்ற எண்ணத்தில் சீமான் செயல்படுவதாக கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாலியல் குற்றங்களுக்கு மிக கடுமையான தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அவர் மீது விஜயலட்சுமி என்ற ஒரு பெண் தொடர்ந்து பல புகார்களை கொடுத்திருக்கிறார். அது அவருக்கு நெருக்கடியாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தேன். எனவே பாலியல் சட்டங்கள் கடுமையாக நிறைவேற்றப்பட்டிருப்பதும் விஜயலட்சுமியினுடைய அந்த புகார்களும் ஒருங்கிணைந்து, அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஐடி விங்கிலே இருக்கிற ஒருவர் அண்ணா பல்கலைக்கழகத்திலே அந்த பாலியல் குற்றத்திலும் அவருக்கு தொடர்பு இருப்பதாக சைதாப்பேட்டை கூட்டத்திலேயே ஒரு நண்பர் சொன்னார். இப்படிப்பட்ட நெருக்கடியில் அவர் வேறு திசை திருப்புவதற்காக வேறு வழியில்லாமல் பெரியார் பற்றி பேசியிருக்கிறார். ஒரு விதத்தில் அது தந்திரமும் புத்திசாலித்தனமும் நிறைந்தது. எனவே அவருடைய பாலியல் குற்றத்தை பற்றி பேசாமல் எல்லோரும் பெரியாரை பற்றி அவர் பேசியதற்கு விடை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு உண்மையிலேயே பெரியார் மீது எந்த கோபமும் இல்லை என்று தெரிந்த பிறகு இனி நான் அதற்கு விளக்கமும் அவருக்கு மறுப்பும் சொல்லிக் கொண்டிருப்பது அர்த்தமில்லை. அவர் மீது ஒரு பரிவுணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை விஜயலட்சுமிக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றால் அதை அவர் வெளிப்படுத்தி விட்டால் அவருக்கு இந்த மன உளைச்சல் குறையும். பல இடங்களில் சீமான் பேச நாம் கேட்டிருக்கிறோம், என் மீது கை வச்சுப்பார், வழக்கு போட்டுப்பார் என்று. ஆனால் அப்படி ஒரு இடத்திலும் கூட விஜயலட்சுமி கொடுத்த அந்த புகாரின் மீது என் மீது வழக்கு தொடுத்துப்பார் என்று அவர் சொல்லவே இல்லை. காரைக்காலில் 2,75,00,000 மதிப்பீட்டில் பல்வேறு திட்ட பணிகளுக்கான பூமி பூஜையை அமைச்சர்கள் சாய் சரவணன் மற்றும் திருமுருகன் அடிக்கல் நாட்டினர்.
புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட பறவை பேட் மற்றும் எம்ஜிஆர் நகர் பகுதிகளில் சாலை வசதிகள் இல்லாததால் அப்பகுதி வாசிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியில் சாலைகள் மற்றும் சாலவங்கள் அமைப்பதற்கு ஆதி திராவிடர் நலத்துறை சார்பாக 1,95,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜையை நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமியின் போது கட்டப்பட்ட 500க்கும் மேற்பட்ட வீடுகள் சரியான ஆவணங்கள் இல்லாமல் நகராட்சியில் ஒப்படைக்கப்படாமல் இருந்ததால் சாலைகள் அமைப்பதற்கு காலதாமதமாகியுள்ளதாக தெரிவித்தார். இந்த பகுதியில் சுனாமியின் போது கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் சாலை மற்றும் சாலவங்கள் சரியான முறையில் அமைக்கப்படாத காரணத்தினால் அந்த பணியும் நகராட்சியோ அல்லது ஆதிதிராவிடர் மூலமாக எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சில சட்ட சிக்கல்கள் இருந்துச்சு. காரணம், பிஐ என்ற நிறுவனத்தின் மூலம் நகராட்சியிடம் இந்த இடத்தை ஒப்படைக்காத காரணத்தில் அந்த பணிகள் மிக காலதாமதத்துடன் இந்த பணிகளை செய்வதற்கு சில இடையூறுகள் ஏற்பட்டது. படிப்படியாக அரசை அணுகி அந்த இடத்தை காரைக்கால் நகராட்சிக்கு ஒப்படைக்கும் பணியை கடந்த ஆட்சியின் போது நான் முயற்சி செய்து அதுக்கான ஏற்பாடு செய்து முடித்தேன். மயிலாடுதுறையில் வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர்கள் சங்கம் சார்பில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்றும், கடந்த 30 ஆண்டுகளாக தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் நிறைவேற்றி கொடுக்காததால் துறை சார்ந்த அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 60,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 30 ரூபாய் அதிகரித்து 7,555 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 105 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 1000 ரூபாய் அதிகரித்து 1,05,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிறப்புரிமை அடிப்படையிலான குடியுரிமை ரத்து என்ற ட்ரம்ப் உத்தரவுக்கு அமெரிக்க நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதில் முக்கியமாக பிறப்புரிமை அடிப்படையிலான குடியுரிமை பெறும் நடைமுறையை ரத்து செய்வதாகவும், இந்த புதிய உத்தரவு 30 நாட்களில் அமலுக்கு வரும் என்றும் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு அமெரிக்க வாழ் இந்தியர்களிடையே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பிப்ரவரி 19ஆம் தேதிக்குள் பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டுமே அமெரிக்க குடியுரிமை அளிக்கப்படும் என்ற அறிவிப்பால் சி செக்ஷன் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தைகள் பெற்றெடுக்க வேண்டிய நிலை அமெரிக்க வாழ் இந்திய மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் டிரம்பின் உத்தரவை எதிர்த்து வாஷிங்டன், அரிசோனா, இலினாயிஸ் மற்றும் ஓரிகான் உள்ளிட்ட 22 மாகாண அரசுகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. தற்போது இந்த வழக்கு தொடர்பான விசாரணையின் போது இது ஒரு வெளிப்படையான அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரான உத்தரவு என்று விமர்சித்த நீதிபதி டிரம்பின் அறிவிப்பிற்கு தற்காலிக தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். ஆளுநரின் பேச்சால் திமுக வளர்கிறது, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தேசிய பெண் குழந்தைகள் தினம், பிரதமர் மோடி வாழ்த்து. தமிழ்நாட்டின் அடையாளங்களை அழிக்க ஆளுநர் முயற்சி, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். பெரியார் சிந்தனைகளை யாராலும் அழிக்க முடியாது, சபாநாயகர் அப்பாவு காட்டம். வாடகை கார் நிறுவனங்கள் மீது பொதுமக்கள் புகார், தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் நோட்டீஸ். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.